ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்க்க போகிற ரெசிபி பார்த்தோம்னா எக் ரோல். இதுக்கு 1 கப் கோதுமை மாவுக்கு 1/2 கப் மைதா மாவு, சால்ட்டு 1/2 டேபிள் ஸ்பூன், சுகர் 1 டேபிள் ஸ்பூன் போட்டு தண்ணி போட்டு சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கிறேன். இதை ஒரு 20 மினிட்ஸ் ஊற வச்சுட்டு சப்பாத்தியாக திரட்டிக்கலாம். இது 2 பக்கம் போட்டு எடுத்துக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு 2 பக்கமும் போட்டு திருப்பி எடுத்துக்கிறேன். இதுக்கு 2 முட்டை எடுத்து அதோட சால்ட் மிக்ஸ் பண்ணி ஃபஸ்ட்டு ஆம்லேட் மாதிரி போட்டுக்க வேண்டியதுதான். கொஞ்சமாக ஆயில் விட்டுப்பேன், அது தனியாக இருக்கட்டும். இது குடமிளகா நல்லா மெல்லிஸாக கட் பண்ணிக்கிறேன். ஒரு குடமிளகா, ஒரு வெங்காயம், பெரிய வெங்காயம், நல்லா பழுத்த தக்காளி எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு சாட்டே பண்ணிக்கலாம். இதுக்கு ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் சால்ட்டு, மஞ்சள் தூள், கரம் மசாலா தூள் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறேன். லைட்டாக வதக்கிக்கிறேன். காரத்துக்கு வேணுன்னா கொஞ்சமாக சில்லி பவுடர் கலந்துக்கலாம். நான் கரம் மசாலா தூள் ஒண்டி போட்டிருக்கேன். அது இருக்கட்டும், தனியாக எடுத்து வச்சுட்டு இதை உடச்சி வச்ச முட்டையை ஆம்லேட் மாதிரி போட்டுக்கிறேன். கொஞ்சமாக அதுக்கும் சால்ட் போட்டு மிக்ஸ் பண்ணி ஆம்லேட் மாதிரி போட்டுக்கலாம். இப்போ இதோட போட்டிருக்க சப்பாத்தியை எடுத்து இதோடு சேர்த்து திருப்பி விட்டுக்கலாம். இப்போ இதோட சாட்டே பண்ணி வச்சுருக்கிற குடமிளகா, ஆனியன் ஆஃப் பாயிலாக வதக்கி வச்சுருக்கேன்.
இதை இதோட வச்சு ஃப்ரெஷ் க்ரீம் கொஞ்சம் ஊற்றி ரோல் பண்ணிக்க வேண்டியது தான். இப்போது நமக்கு டேஸ்டியான எக் ரோல் ரெடி பண்ணியாச்சு. வீடியோ லைக் பண்ணிங்கன்னா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.